கடந்த ஆண்டு நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக மக்களை முட்டாள வச்சிருந்து தமிழக அரசியல்வாதிகள் அறிவாளிகளா இருந்தாங்க. இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக மக்கள் அறிவாளியா உருவெடுத்தாங்க. ஆனா தமிழக அரசியல்வாதிகள் புத்திசாலித்தனமா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் இன்னைக்கு, அதாவது நேற்றுக்குன்னா நாளைக்குன்னு சொல்லலாம், ஆனா இன்னைக்கு பதவியேற்கக்கூடிய நிலைமையில இருந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் புதிய முதல்வராக தமிழகத்துக்கு ஆட்சி பொறுப்பேற்க வேண்டிய இருந்த சூழ்நிலையில திடீர்னு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லைடா. உண்மையில இங்க தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் நடக்க போதா இல்ல அரசியல் செயல்பாடுல இருக்கா? அதை தாண்டி ஏதாவது ஒரு புது டைரக்டர் ஒரு புது படத்தை திரைப்படமா திரையரங்குகள்ல ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா ஓப்பனா லைவா படத்தை மக்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரா? எது மூலமா? டிவி மூலமா, ஒவ்வொரு செய்தி ஊடகங்கள் மூலமா, ஒவ்வொரு செய்தி சேனல் மூலமா. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாச்சு. ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தினந்தோறும் ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு விஜயோட படத்தை பார்க்குற மாதிரி. விஜய் வருஷத்துக்கு 2 படம் தான் நடிப்பாரு. ஆனா இப்போ அரசியல் களத்தை உற்று கவனிக்கிறப்ப ஒவ்வொரு நாளும் விஜயோட திரைப்படம் முழுமையான 24 ஹவர்ஸ் புது புது விஜய் நடித்த திரைப்படம் மாதிரி. என்னங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க. சர்க்கார்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த சர்க்கார் திரைப்படத்துல அரசியல்லாம் என்னங்கிறது ஓரளவுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்போ வர்றது ஒரு புதுவிதமான கதை அம்சத்தோட, திரைக்கதை வசனத்தோட புதுசா பிரச்சனை வருதுங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழக சட்டசபை தேர்தலோட முடிவுகளை மே 4ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க. விஜய் அவருடைய கட்சி தாவேக கட்சி பெரும்பான்மையான இடத்துல கிட்டத்தட்ட 108 இடங்களை ஜெயிச்சு மக்களுடைய பேராதரவோட பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்ச ஒரு கட்சியா அறிவிக்கப்பட்டுச்சு. அப்படின்னா என்ன? பெரும்பான்மையா மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட, மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் வெற்றியடையப்பட்ட ஒரு கட்சினா தமிழக வெற்றி கழகம் தான். அப்பயே அதுக்கு ஒரு ரைட்ஸ் கிடைச்சிருச்சு. தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவரான விஜய் அவர்கள் எப்பனாலும் முதல்வர் பதவி ஏற்கலாம்னு சொல்லி. ஆனா அதற்கப்புறம் டிஎம்கே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய டிஎம்கே, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஏடிஎம்கே, இவங்கெல்லாம் ஸ்மார்ட்டா ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்களை முதல்வர் பதவி ஏற்க முடியாம செஞ்சாங்க. சரி, விஜய் அவர்கள் பொறுமையா எம்ஜிஆர் படம் மாதிரி, ரஜினி படம் மாதிரி 1 2 அப்படின்னு சொல்லி அவரும் பொறுமையா இருக்காரு. கடந்த ஒரு சில நாட்களா விஜய் அவர்களை பார்க்கவே முடியலைங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் 108 இடங்கள்ல இருந்த, அதாவது 2 நாட்களுக்கு முன்னாடி 108 இடங்கள்ல இருந்த தனி பெரும்பான்மை, அப்போதைக்கு தனி பெரும்பான்மையா இருந்த தாவேக கட்சி 108 இடங்கள் இருந்துச்சு இல்லையா? அந்த 108 இடங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்காக காங்கிரஸ் தான் ஜெயிச்ச 5 தொகுதிகளை கொடுத்து 113 இடங்களை அப்படியே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அதற்கப்புறம் இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத விதத்துல இடதுசாரி கட்சிகள் 2 கட்சிகள் 2 இடத்துல ஜெயிச்சாங்க இல்லையா? அந்த தொகுதியிலையும் கொடுத்து 113 இடங்களா இருந்த கூட்டணி கட்சியில இருந்த தாவேக மற்றும் காங்கிரஸ் கட்சி, இந்த கூட்டணியா இருந்த 113 பிளஸ் 4 117 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 தொகுதி வேணும் மெஜாரிட்டி காமிக்கிறதுக்காக. 1 இருந்தா போதும். பட் விசிகா நான் ஆதரவு தர்றேன் அப்படின்னாங்க. ஆனா ஆதரவு கொடுத்த இடதுசாரிகள் அவங்களுடைய ஆதரவு கடிதத்தை எழுத்துப்பூர்வமா கவர்னருக்கும் அனுப்பிச்சிட்டாங்க, விஜய்க்கும் கொடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் விசிகா நான் ஆதரவு தரேன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் மணி இப்ப என்னன்னா, மணி கிட்டத்தட்ட 1 மணி ஆக போகுது. மிட் நைட்டு, அதாவது கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அதிகாலை 1 மணி ஆக போகுது. இப்போ வரைக்கும் விசிகா ஆதரவு கடிதம் தரவில்லை. அதே இடத்துல இந்தியன் முஸ்லிம் யூனியன் லீக், அதான் IMUF சொல்லுவாங்கல்ல, அந்த கட்சி தாவேகாவுக்கு வழங்கிய ஆதரவை திரும்பி மீட்டு கொண்டுருச்சுங்க. கிட்டத்தட்ட 120 இடங்கள் இருந்த தாவேகா அந்த 2 இடங்களை IMUF ஏத்துக்கிட்ட, அதாவது திரும்ப பெற்றுக்கொண்டதுக்காக 118 இடம் ஆயிடுச்சு. விசிகா திருமாவளவன் இருக்காரு இல்லையா, அவர் ஆதரவு கடிதம் கொடுக்காதனால 117 இடத்துக்கு பின்னோக்கி போயிடுச்சு. அதனாலேயே நாளைக்கு பதவி, அதாவது இன்னைக்கு காலையில 11 மணிக்கு பதவி ஏற்க இருந்த நடிகர் விஜய் அவர்களுடைய பதவியேற்பு விழா கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே, கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கண்டிப்பா திரும்ப தன்னுடைய தனி பெரும்பான்மையை நடிகர் விஜய் அவர்களுடைய தாவேக கட்சி நிரூபிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கப்ப திடீர்னு அமமுக கட்சி தலைவரான தினகரன் அவர்கள் என்னுடைய கட்சி சார்பா மன்னார்குடியில நின்று தாவேக கட்சி வேட்பாளரை எதிர்த்து நின்று ஜெயிச்ச காமராஜ் அவர்கள் திடீர்னு காணுங்க,
அவர் எங்க போன எதிர்பார்த்து தெரியல. விசாரிச்சு பார்த்ததுல வந்துகிட்டு தாவேகா கட்சி அவர்கிட்ட வந்து ஹார்ஸ் ரைடிங் அப்படிங்கிற குதிரை பேரம் பேசி அவருக்கு பணம் கொடுத்து அவங்க கட்சிக்கு இழுக்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை வந்துகிட்டு ஆளுநர்கிட்ட போய்கிட்டு வச்சாரு. பரபரப்பான ஒரு புகார் வந்து வச்சாரு. அது எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மக்களால் அதிகமான தொகுதியில ஜெயிக்க வைக்கப்பட்ட தாவேகா கட்சியை சார்ந்த தலைவர், தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து போய் பார்க்கல ஆளுநரை. இது என்ன சம்பந்தம் இல்லாம கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஒரே ஒரு இடத்துல வின் பண்ண காமராஜ்ங்கிறவர் வந்துகிட்டு அந்த கட்சியை சார்ந்த தலைவர் இவர் டிடிவி தினகரன் வந்து ஈஸியா போய் வந்து ஆளுநரை பாக்குறாரு. ஒரு தடவை இல்ல 2 தடவை போய் பார்த்திருக்காரு. அந்த மன்னார்குடி தொகுதியில ஜெயிச்ச காமராஜ் அவர்கள் திடீர்னு காணும்னு சொன்னார்ல, அந்த காமராஜ் வந்துகிட்டு டிடிவி தினகரன் வந்து என்ன சொன்னார்னா, நான் காமராஜ் அவர்கள் தொடர்பு கொள்ளவே முடியல, அவர் எங்க போனான்னு தெரியல அப்படி சொன்ன காமராஜ் வந்து திடீர்னு வந்துகிட்டு எங்கெங்கயோ வந்து ஆளுநரை வந்து அவர் பாக்குறாரு. இப்படி சாதாரண மனுஷங்க, சாதாரண வேட்பாளர் கூட வந்து ஆளுநரை அடிக்கடி பார்க்கலாங்கிறது இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியும். ஆக மொத்தம் வந்துகிட்டு அவங்க 2 பேரும் வந்து என்ன நம்ம ஒன்னா பேட்டி கொடுக்குறாங்க, எனக்கு தெரியாது, வாட்ஸ்அப் மூலமா வந்துகிட்டு தாவேகா சார்ந்த ஒருத்தர் தான் வந்து எனக்கு போலியான வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புகார் சொன்னாரு. இப்போ டிடிவி தினகரனும் அந்த புகார் வந்து சொல்லி தாவேகா மேல வந்து ஒரு கடுமையான புகார்கள் வந்து தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டிடிவி தினகரன் தாவேகா தலைவர் மேல என்ன தெரியுமா, ஒரு ரொம்ப அருவறுப்பு, அதாவது அரசியல் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. என்ன வெண்ண நினைச்சானா, திமிரு பிடிச்சவங்களா அவங்க, யார தாவேக்காவ திமிரு பிடிச்சவங்களா அவங்க, அது மட்டும் இல்லாம மோசடி பேர்வழிகள், மோசடி சக்தி அப்படின்னா வந்து நிறைய வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் வந்து டிடிவி தினகரன் வந்து பயன்படுத்தினார். இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. உண்மையிலேயே இந்த வார்த்தைகளை ஆளுநர் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தாவேக்காவை ஒரு வழியா வந்துகிட்டு பதவி ஏற்க விடக்கூடாது. தாவேக்கா தலைவரான விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா பதவி ஏற்க விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல வந்துகிட்டு சம்பந்தம் இல்லாம சின்ன சின்ன கட்சியை சார்ந்த தலைவர்கள்லாம் வந்துகிட்டு அவங்களுக்கு பின்புலமா யார் இருக்காங்கன்னு இப்போ தெரியல. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் நடிகர் விஜய்க்கு வந்து தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு நான் ஆதரவு தரேன்னு சொன்ன சூழ்நிலையில சம்பந்தம் இல்லாம திடீர்னு வந்து ஆதரவு கடிதம் கொடுக்காம மீட்டிங் இரவு முழுவதும் இரவு நேரத்துல மீட்டிங்கை முடிச்சுட்டு நேரம் வந்து விஜய்க்கு ஆதரவு கடிதம் கொடுக்காம திமுக தலைவர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா திமுக தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் தோத்து போயிட்டாரு. இப்போதைக்கு வந்து திமுகவை சார்ந்த ஒருத்தர் சொல்லணும், ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சு அவர்கிட்ட போய் வந்துகிட்டு பேசிக்கிட்டு அவருக்கு போய் வந்துகிட்டு பொன்னாடைங்கிற பேர்ல வந்துட்டு ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா உள்ள அந்த சேலை, காஞ்சிபுரம் சேலையை வந்துட்டு பொன்னாடையை போத்தி அவர்கிட்ட போய் என்ன பேசுறது தெரியல. அதுக்கப்புறம் வந்துகிட்டு தாவேகா சம்பந்தப்பட்ட ஆதரவு குறித்தான ஒரு விஷயத்த வந்து நான் வந்து நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன், நான் வந்து முறையா அறிவிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதெல்லாம் பாக்குறப்போ ஏன்டா அப்படின்னு சொன்னோம்னா அது தவறான வார்த்தையாயிரும். ஏன்பா இப்படி வந்துட்டு ஒரு மனுஷனை இத்தனை கட்சியை சார்ந்த தலைமை இடங்கள், முக்கியமா இரு பெரிய கட்சியை சார்ந்த தமிழகத்தின் இரு பெரிய கட்சியை சார்ந்த தலைமை பொறுப்புல உள்ள தலைவர்கள் மற்றும் அதன் கூட்டணியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியின் தலைவர்கள்னா வந்துகிட்டு இப்படி வந்துகிட்டு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டின் அரசியலை மாத்தணும், தமிழ்நாட்டுல ஊழல் பண்ண 2 கட்சிகளை மாத்தி தமிழ்நாட்டு மக்களும் தமிழகமும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்கு போகணும்னு நினைக்கிற ஒரு நபரை விஜய் அவர்களை வந்துகிட்டு அப்படி ஏன் வந்துகிட்டு முதல்வர் பதவியில உட்கார வைக்கக்கூடாது, ஒரு முதலமைச்சரா உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏன் கங்கணம் கட்டி இந்த அளவுக்கு வந்துகிட்டு அவர் மேல ஒரு வன்மத்தை வச்சு அவரை வந்து பதவியில வந்து பதவியில உட்கார வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு ஒரு வன்மத்தை அப்படி கக்குறாங்க கொட்டுறாங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்துகிட்டு பிளாஷ் நியூஸ் என்னன்னா, இப்போ வரைக்கும் இந்த மிட் நைட் 1 மணி வரைக்கும் கேரளா இருக்கக்கூடிய அத்தனை செய்தி சேனல்கள், வட இந்தியா இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாத்துலயுமே வந்து விஜய் செய்தி மட்டும்தான் ஓடுது. அது மட்டும் இல்லாம சில கண்ட்ரீஸ்ல இந்தியாவை தவிர்த்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நாடுகள்லயும் சரி இந்த பிளாஷ் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பெரும்பான்மையா புகழ்பெற்ற நல்ல அரசியல் நம்ம பாத்திர மாட்டோமா, நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு நல்ல அரசியல் மாற்றமா வரக்கூடாதா, நல்ல அரசியல் மாற்றம் வந்துடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேருடைய கனவுகள்ல அப்படி என்னப்பா நீங்க வந்து பலராரிலோடு மண்ணள்ளி கொட்டுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்படி வந்து முதலமைச்சரா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எஞ்சிய கனிம வளங்கள், எஞ்சிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களால் சுரண்டி எடுக்க முடியாதா? உங்களுக்கு இந்த பணம் போதாதா? கொள்ளையடிச்ச பணம் போதாதா? ஊழல் அடிச்ச பணம் போதாதா? இந்த 2 மிகப்பெரிய ஆட்சியில் இருந்த மிகப்பெரிய தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய கட்சிகள் ஏன் இந்த அளவுக்கு
உங்களுக்கு இன்னமும் எதை 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 தக்க வைக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இந்த அளவுக்கு நீங்க போராடுறீங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. இதற்கு எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டு விஜய் அவர்கள் வாயை திறந்து அவர் மனசுல உள்ளத கோவப்பட்டாலும் சரி, என்ன சொல்ல நினைக்கிறாரோ அதை சொன்னாதான் வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் நடக்குங்கிறது என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் வந்துக்கிட்டு நீங்க பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பேச்சு சரியா இருந்தா திரு விஜய், அதாவது இந்த தமிழ்நாட்டு மக்களே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரணும்னு சொல்லி எந்த வருடமும் இல்லாத தமிழக அரசியல்லே வந்துட்டு இந்த ஆண்டு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட வந்து 84.69 வாக்கு சதவீதம் ஏற்படுத்துறாங்க இல்லையா, அந்த மக்கள் கண்டிப்பா உங்களுடைய கோபம் நியாயமான கோபமா இருந்தா மக்கள் வந்துகிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடிய அநீதி செய்யக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் சிறு சிறு கட்சி தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பாடத்தை விரைவில் கற்றுக் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஸோ கூடிய சீக்கிரம் தமிழக வெற்றிக் கழக தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் நீங்க என்ன மனசுல நினைக்கிறீங்களோ, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த அடிப்படையில் இப்ப வரைக்கும் பொறுமையா இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு யாரா தீங்கு நினைக்கிறா, உங்க பாதை சரியான பாதை இருக்குன்னா நீங்க வாயை திறந்து தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க வந்து வெளிப்படையா மக்கள்கிட்ட பேசுங்க. அந்த மக்கள் இப்ப வரைக்கும் பொறுமையா இருக்காங்க நினைச்சுக்கிறீங்களா, ஓட்டு போட்டுட்டு உங்களை ஜெயிக்க வச்சுட்டு பொறுமையா இருக்காங்க நினைக்கிறீங்களா? பொறுமையா இல்ல, அவங்க வேலையை பார்த்துக்கிட்டுல ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தமிழக அரசியல் களத்துல என்ன நடக்குங்கிறத பொறுமையா பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க தேவையை பூர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நேரத்துல கொந்தளிக்கணுங்கிறது, எந்த நேரத்துல கொந்தளிக்கணும் கோவப்படுங்கிறது, உணர்ச்சி வசப்படுங்கிறது தமிழக மக்கள் நல்லாவே தெரியும். அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் ஊழல் செஞ்சுக்கிட்டு கூடிய கட்சிகள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம் கற்பிச்சு அந்த கட்சி இல்லாத அளவுக்கு தமிழக மக்களுடைய கோபம் அந்த அளவுக்கு நியாயமான கோபமா இருக்குங்கிறதா இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்லக்கூடியது. தயவு செஞ்சு, ஆனா எனக்கு தெரியும் கடைசி வரைக்கும் வந்துட்டு எப்படியும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைச்சிருங்கிறது எனக்கு தெரியும். ஆனா வந்துட்டு எனக்கு இல்லை, என்ன மாதிரி வந்து பல பேருக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க உட்காந்து பொறுமையா தமிழக மக்கள் பாருங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்கள் அனைவருமே வந்து உட்காந்து பாருங்க. என்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வாயை திறந்து கண்டிப்பா வந்து அவருடைய விஷயத்த பேசுறாரோ அன்னைக்கு தமிழக மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் அத்தனை அன்பும் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறப்ப வந்துட்டு நீங்க மிகப்பெரிய அளவுல வந்துட்டு திரும்ப ஒரு தேர்தல் வச்சா கூட நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு இதே தமிழ்நாட்டுக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து நீங்க அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மட்டும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீங்க வந்து முதல்வர் உட்காருவீங்க. அந்த ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்க இருக்குங்கிறது தான் என்னுடைய வீடியோ மூலமா என்னுடைய கருத்தாவும் நான் அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எது வந்தாலும் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் மூலமா உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஸோ நம்மளுடைய வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம பாமத்துக்கு யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரியாத பல பேருக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு தகவலுடன்